Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய DGET ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இப்போ நம்ம பார்க்க போகிற DGET ஒரு டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே ஒரு சில டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த DGET ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவைப்படக்கூடிய வேல்யூவை ஒரு டேட்டா ரேஞ்சில் இருந்து கொண்டு வரதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் DGET. ஆக்சுவலாக இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்காக தான் நம்ம இந்த VLOOKUP, HLOOKUP, ஈவன் இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த வரிசையில் நம்ம இந்த DGET ஃபங்க்ஷனை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் சோர்ஸ் டேட்டாவில் என்ன ஹெட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஹெட்டிங்கை தான் க்ரைட்டீரியாலையும் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எதை இன்க்ளூட் பண்ணியிருப்போம்னா ஹெட்டிங்கை இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ரைட்டீரியாலையும் என்ன இருக்கணும்னா சேம் ஹெட்டிங் இருக்கணும். ஹெட்டிங் மிஸ்மேட்ச் ஆனாலே நமக்கு என்ன வராது, வேல்யூ ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அதனால் ஹெட்டிங் ஒரே மாதிரி இருக்கணும். அதை மட்டும் ரொம்ப கவனமாக கவனித்து நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஸோ ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த டோட்டல் சேல்ஸ் நமக்கு தேவை. ஸோ முதல்ல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ டேட்டா டேப், டேட்டா வேலிடேஷன், எனி வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட். ஸோ நம்மளோட நேம் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சேல்ஸ் பர்சன் நேம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா சுரேஷோட டோட்டல் சேல்ஸ் என்னங்கிறது தேவைப்படுது. ஸோ ஈக்குவல் டு DGET ஃபங்க்ஷன். ஸோ எல்லா டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்லையும் இருக்கிற அதே 3 ஆர்குமெண்ட் தான் டேட்டாபேஸ், ஃபீல்ட், க்ரைட்டீரியா. ஸோ டேட்டாபேஸ் ஆர்குமெண்ட்டில் நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா எல்லாமே எங்கே இருக்கோ அந்த கம்ப்ளீட் டேட்டா ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, செலக்ட் பண்ணும் போது ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். அண்ட் கையோட F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், லாக் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்தோடனே அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் நமக்கு என்ன தேவைப்படுது, டோட்டல் சேல்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த டோட்டல் சேல்ஸ் இந்த டேட்டா ரேஞ்சில் எத்தனாவது காலமில் இருக்குன்னா 4th காலமில் இருக்குது. ஸோ நம்ம 4ங்கிற நம்பரை கொடுக்கலாம், இல்லை டபுள் கோட் கொடுத்து டோட்டல் சேல்ஸை நம்ம டைப் பண்ணலாம். பட் நாம் இது ரெண்டுமே பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த ஹெட்டிங், இந்த டோட்டல் சேல்ஸை நம்ம டைப் பண்ணியிருக்கிற அந்த ஹெட்டிங் இருக்கக்கூடிய செல்லையே நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். பிகாஸ் இதை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒருவேளை ஃப்யூச்சரில் மற்ற செல்லுக்கும் இதை நம்ம ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை ஆர்டர், ரீஜன், இந்த மாதிரி மற்ற செல்ஸுக்கும் நம்ம ஃபில் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டிங்கோட செல்லும் கரெக்டாக நமக்கு என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால தான் ஹெட்டிங் இருக்கக்கூடிய செல்லையே நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் கமா கொடுத்தோன்னே கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியாவில் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், சேல்ஸ் பர்சனில் தான் கொடுக்க போகிறோம். எனக்கு சுரேஷோட டோட்டல் சேல்ஸ் வேணும், ரமேஷோட டோட்டல் சேல்ஸ் வேணுங்கிறது எல்லாத்தையும் இந்த சேல்ஸ் பர்சனில் தான் கொடுக்க போகிறோம். அதுக்காக சுரேஷுங்கிற நேமை டைப் பண்ணியிருக்கிற அந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணக்கூடாது, ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஹெட்டிங் ரொம்பவே முக்கியம். ஸோ கையோட F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா சுரேஷோட டோட்டல் சேல்ஸ் என்ன 5000. ஒருவேளை ரமேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், நமக்கு ரமேஷன் கொடுக்கும்போது ஸோ ரமேஷ் வந்து 10,000, இல்லை கணேஷன் கொடுத்தோம்னா கணேஷ் வந்து 25,000. பட் இப்போது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, கணேஷோட டோட்டல் சேல்ஸ் மட்டும் கிடையாது, கணேஷ் எந்த ரீஜனில் சேல்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மொத்த டேட்டாவும் நமக்கு தேவை. அதுக்காக ரீஜன்லேயும் ஆர்டர்லேயும் போயிட்டு தனித்தனியாக அந்த DGET ஃபங்க்ஷனை உட்காந்து நம்ம டைப் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. டோட்டல் சேல்ஸில் நம்ம யூஸ் பண்ண அதே DGET ஃபங்க்ஷனை ஆர்டருக்கும் ரீஜனுக்கும் ஃபில் பண்ணாலே போதும். அதனால தான் முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், அந்த டோட்டல் சேல்ஸில் நம்ம DGET ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும் போதே ஃபீல்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலன்னா, டோட்டல் சேல்ஸ் வந்து 4th காலமில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த 4ங்கிற நம்பர்லாம் கொடுக்கல. ஓகே, அதுக்கு பதிலாக ஹெட்டிங் இருக்கக்கூடிய செல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். ஸோ இப்படி செல்லை ரெஃபர் பண்ணதுனால
டோட்டல் சேல்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த DGET ஃபங்க்ஷனை மற்ற ஆர்டர் ரீஜன் மற்ற செல்லுக்கு ரெஃபர் பண்ணும்போது இந்த ஹெட்டிங் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கோட செல் ரெஃபரன்ஸ் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அப்போது யோசிச்சு பாருங்கள், க்ரைட்டீரியாலையும் அதே ஹெட்டிங் தான் இருக்குது, டேட்டா பேஸ்லையும் சேம் ஹெட்டிங் தான் இருக்குது. அப்போ ரெண்டு ஹெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகும். ஸோ மேட்ச் பண்ணி நமக்கு தேவையான டேட்டா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணலாம். ஸோ ஆர்டர், அதுக்கப்புறம் ரீஜன். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சவுத் ரீஜனில் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்காரு, 600 ஆர்டர். ஸோ டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000. ஜஸ்ட் நம்ம நேமை, சேல்ஸ் பர்சனோட நேமை மாற்ற நமக்கு எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் நம்ம காமேஷ் கொடுத்தோம்னா காமேஷ், அண்ட் அதே மாதிரி ஜாஷ் கொடுத்தோம்னா ஜாஷ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் ஒருவேளை ஆண்டனி கொடுத்தோம்னா ஆண்டனி எந்த ரீஜன், எவ்வளோ ஆர்டர் அண்ட் எவ்வளோ சேல்ஸ். ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கெட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா, சேல்ஸ் பர்சனுங்கிறத க்ரைட்டீரியாவை வச்சு ரைட் சைடில் உள்ள டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கெட் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா லெஃப்ட் சைடில் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் உள்ள டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கும் தாராளமாக நம்ம DGET ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஈஸ்ட் ரீஜன் இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் ரீஜனில் எந்த சேல்ஸ் பர்சன் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு DGET ஃபங்க்ஷன். ஸோ டேட்டா பேஸில் கம்ப்ளீட் டேட்டா பேஸை நான் செலக்ட் பண்ண போகிறதில்ல, அப்படின்னா எரர் வந்துடும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஹெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 4 டேட்டாவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீல்டு, ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவைப்படுது, சேல்ஸ் பர்சனோட டேட்டா தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ சேல்ஸ் பர்சன் அந்த ஹெட்டிங் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு, அண்ட் அடுத்தது க்ரைட்டீரியா, நமக்கு என்ன தேவைங்கிறது எங்கே டைப் பண்ண போகிறோம், ரீஜனில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ரீஜனுங்கிறத ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா, ஸோ ஈஸ்ட் ரீஜனில் யார் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, சுரேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஒருவேளை நார்த்துன்னு கொடுத்தோம்னா நார்த்தில் வந்து ரமேஷ், ஆர் ஈவன் வெஸ்ட் கொடுத்தோம்னா வெஸ்ட் ராஜேஷ், அண்ட் சவுத் கொடுத்தோம்னா சவுத். ஸோ லெஃப்ட்டில் உள்ள வேல்யூ நம்ம என்ன பண்ண முடியும், லுக்கப் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட்டில் உள்ள வேல்யூவும் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், DGET ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, DGET ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரைட்டீரியா மட்டும் கிடையாது, ஈவன் மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ் வச்சும் நமக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஈக்குவல் டு DGET ஃபங்க்ஷன். ஸோ டேட்டா பேஸில் கம்ப்ளீட் டேட்டா பேஸை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு கையோட F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபீல்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டரை என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி க்ரைட்டீரியா. ஸோ இந்த வாட்டி நமக்கு 2 க்ரைட்டீரியா. ஸோ முன்னாடி சேல்ஸ் பர்சனுங்கிற ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் நம்ம யூஸ் பண்ணோம். பட் இப்போ 2 க்ரைட்டீரியாங்கிறதுனால ஜஸ்ட் ஹெட்டிங்கோடு சேர்த்து இந்த 2 க்ரைட்டீரியாவும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ ஜாஷ் நார்த், ஒருவேளை நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஹெய்த்தம் மாத்திரம்னா அதுக்கேற்ற மாதிரியும் நமக்கு என்ன ஆகும், ஆன்சர் சேஞ்ச் ஆகும். ஈவன் நாம் இதே DGET-ஐ டோட்டல் சேல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஆர் ஈவன் ரீஜன் வந்து ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டில் வந்து ஜாஷ் இல்லை போல். ஸோ கார்னர். ஸோ எப்படி வேணுமோ மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு க்ரைட்டீரியா மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு என்ன வரும், எரர்லாம் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக DGET ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா ரைட் சைடில் இருந்தாலும் சரி, இல்லை லெஃப்ட் சைடில் இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கும் தாராளமாக நம்ம DGET ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, இந்த DGET ஃபங்க்ஷனை மல்டிபிள் செல்லுக்கு நம்மளால் புல் பண்ண முடியாது. கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ சேல்ஸ் பர்சனில் ஒரே ஒரு செல்லை நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் அ க்ரைட்டீரியாவை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை மல்டிபிள் செல்லுக்கு நம்ம புல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கவனித்து பாருங்கள், நமக்கு நம்பர் எரர் வரும். என்னதான் நம்ம ஃபார்முலா ரொம்ப கரெக்டாக ப்ளேஸ் பண்ணினாலும் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி எரர் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருவேளை க்ரைட்டீரியாவில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு எரர் வரும். கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ராஜேஷ் கொடுக்குறேன். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் எரர் வருது. அதுக்கான காரணம் என்னென்னா, சேல்ஸ் பர்சனில் ஒரே ஒரு ராஜேஷ் கிடையாது, நமக்கு 2 ராஜேஷ் இருக்குது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு இந்த எரர் வரும். ஸோ அப்போது நம்ம வேலைக்கு ஏற்ற மாதிரி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி DGET யூஸ் பண்ணலாமா, இல்லை இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷனை பற்றி தெரியலனா அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.